பலப்படுத்துவாராக. யோசுவாவின் புஸ்தகம் முதலாவது அதிகாரத்தின் 8வது வசனம். Book of Joshua chapter 1 verse number 8. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளை எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது நீ புத்திமானாகவும் நடந்து கொள்வாய். கர்த்தர் இந்த வேத வாக்கியங்களை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. You will be prosperous in your ways. உங்கள் வழிகள் அனைத்தும் உனக்கு வாய்க்கும் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய செய்தியை நாம் தியானம் பண்ணுவோம். கிருபையுள்ள பிதாவே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தில் வருகிறோம். இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய வார்த்தையின் மூலம் எங்களோடு பேச உம்மை நாங்கள் அழைக்கிறோங்க. தாவே, எங்களை குறித்து நாங்கள் கொண்டிருக்கிற அக்கறையை விட தேவன் எங்களை குறித்து அதிக அக்கறை உள்ளவராக இருக்கிறீர். எங்களுடைய தேவை என்னது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறதை விட எங்கள் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். அதை யோசிக்கிறீர், அதை திட்டமிடுகிறீர், தீர்மானிக்கிறீர். அவை யாவையும் நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு எங்கள் மனக்கண்கள் திறக்கப்படும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தாவே, தேவன் அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணி வைத்தவைகளை கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை என்று வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த ராத்திரி வேளையிலே நாங்கள் கேட்கவும் காணவும் வந்திருக்கிறோம். கர்த்தாவே, எல்லாம் மந்த இருதயமும் செவியின் மந்தங்களும் மாற்றப்படும்படி ஜெபம் பண்ணுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய கிருபை நீர் எங்களுக்கு தாரும். வார்த்தை கேட்கும்போது வார்த்தையில் உண்டாகிற விசுவாசம், அதை மிகப்பெரிய பலனை எங்கள் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்க நீர் கிருபை செய்வீராக. தொடர்ந்து ஆண்டவர் தாமே கிரியை செய்து எங்களை வழிநடத்தும். இந்த வார்த்தையின் பலனை இந்த மாதம் மாத்திரமல்ல, இனி வருகிற காலம் முழுவதும் நாங்கள் அறுவடை செய்ய கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமென். யோசுவாவை தைரியப்படுத்தின ஒரு வார்த்தை. மோசே தன்னுடைய பணி நிறைவடைந்து சென்ற பின்பு மீதமுள்ள யாத்திரையின் பாகத்தை நடத்தவும் கானான் தேசத்திலே கொண்டு போய் ஜனங்களுக்கு சுதந்திர வீதத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பொறுப்பை ஏற்ற யோசுவா, அவன் இதற்கு முன்னான காலங்களிலே அநேக விஷயங்களை பார்த்த ஒரு அனுபவம் அவனுக்குள் இருக்கிறபடினால் அவனுக்குள்ளே ஒரு சின்ன கலக்கம் இருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் தமது வார்த்தையை கொண்டு தமது தாசனை கர்த்தர் பலப்படுத்துகிறார். நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவாய். நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் நாம் போகிற பாதையில் நமக்கு அநேக நேரங்களிலே சில காரியங்கள் நல்ல விதமாய் கைகூடுகிறது, சில விஷயங்கள் நமக்கு கைகூடுகிறதில்லை. இதை உலக பிரகாரமான நிலையில் இருக்கிற மக்கள் எல்லாத்துக்கும் ஒரு அதிர்ஷ்டம் வேணும் சார் அப்படிம்பாங்க. நமக்கு அதிர்ஷ்டத்திலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, ஆசீர்வாதத்தில் தான் நம்பிக்கை உண்டு. ஆக தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, காலம் நேரம் பார்த்து தமது ஜனத்திற்கு காரியங்களை செய்கிறவர் அல்ல.
அவர் நாம் கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் வாய்க்க பண்ணுகிற ஆண்டவராக இருக்கிறார். அப்போ கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நிலையில் தேவன் நம்மளை கொண்டு வந்ததும், நம்முடைய கரத்தில் இந்த பரிசுத்த வேதத்தை கொடுத்ததின் நோக்கம் என்னவென்றால், இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற எல்லாரை விட ஒரு வெற்றியுள்ள ஜீவியத்தை செய்யவும், ஒரு சாதனையுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும், தலை நிமிர்ந்து வாழக்கூடிய ஒரு வாழ்வுக்காக தான் தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். ஆனால் அது சிலருடைய வாழ்க்கையில் ஏன் சாத்தியப்படாமல் போகிறது என்கிற ஒரு கேள்வியை ஒரு உத்தம மனசாட்சியிலே நாம் எழுப்பும்போது அதற்கான விடயம் வேதத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பொதுவாக தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நீங்கள் எந்த இடத்துல படித்தாலும் அவை எல்லாம் ஒரு நிபந்தனையோடு உள்ள ஒரு வாக்குத்தத்தங்கள் தான். ஆண்டவர் கர்த்தர் யோசுவாவை அழைத்து, உனக்கு காரியங்கள் எல்லாம் வாய்க்கும் என்று சொன்னால், நான் உன்னை ஊழியத்துக்கு தெரிந்து கொண்டதனாலே எல்லாம் உனக்கு நடந்துவிடும் என்கிற நிலையில் அவர் பேசவில்லை. இந்த காரியத்தை தேவன் சொன்னது யோசுவாவிற்கு, அது அவனுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு அல்லது அவனுடைய குடும்ப நிலைக்கான காரியம் அல்ல. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருக்கிற அந்த மகத்தான பணிக்கு அந்த செய்தப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம். அதிலே அவனுக்கும் அதிலே பங்கு உண்டு, அவன் குடும்பத்திற்கும் அதிலே பங்கு உண்டு. காரணம், தேவனுடைய காரியங்கள் எல்லாம் அப்படித்தான் எழுதப்பட்டிருக்கிறது. பலிபீடத்தில் படைக்கப்பட்டவைகளிலே புசிக்கிறதற்கு ஆசாரியர்களுக்கு என்ன உண்டுங்க? அதிகாரம் உண்டு. போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்று தேவன் மாட்டுக்காக கவலை கொள்ளவில்லை, அவர் நமக்காகவே கவலை கொள்ளுகிறார் என்று அப்போஸ்தலன் தன் நிருபத்தில் அதை பதிவு செய்கிறார். அப்போ தேவனுடைய உன்னத அழைப்பை பெற்று வந்திருக்கிற தம்முடைய ஊழியக்காரன் இந்த ஒரு மகத்தான வேலையை செய்கிறதற்காக போகும்போது அதிலே அவனுக்கு காரியங்கள் எல்லாம் அனுகூலப்படுவதற்கு ஆண்டவர் ஒரு நிபந்தனையை கற்பிக்கிறார். என்ன சொல்லுகிறார்? இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாய் விட்டு நீங்காதிருப்பதாக. இந்த வசனத்திலே நாம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, இட்ஸ் அ லாஜிக்கல் கொஸ்டின், தத்துவார்த்த ரீதியான ஒரு கேள்வி. என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு போவது என்பது இது இவனுடைய வேலை இல்லை, இது ஆண்டவருடைய வேலை. அப்ப அவர் வேலையை செய்கிறதற்கு நியாயப்பிரமாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? நீ நல்லா இருக்கிறதற்கு, உன் குடும்பம் நன்றாயிருப்பதற்கு, உன் பிள்ளைகள் நன்றாயிருப்பதற்கு, உன் தொழில் நன்றாயிருப்பதற்கு, உன் ஆடு மாடு நன்றாயிருப்பதற்கு, உன் நிலத்தின் விளைச்சல் நன்றாயிருப்பதற்கு நீ நியாயப்பிரமாணத்தை வசனத்தை உன் வாய் விட்டு நீங்காம வைத்திரு அப்படின்னு சொன்னால் அதில் நமக்கு புரியுது. இது ஆண்டவருடைய வேலையை அவன் எடுத்திருக்கிறான். அப்போது ஒரு விதமான ஒரு 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 கேள்வி கேட்கலாம். என்னன்னா, என்ன ஆண்டவரே, நீர் கொடுத்த வேலையை செய்கிறதற்கு நான் எதுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கணும்? நீர் எனக்கு எல்லாம் கொடுத்தீர்னா நான் ஊழியம் செய்கிறேன், இல்லைன்னா நான் வேற எங்கேயா போகிறேன் அப்படின்னு ஒரு மாதிரி பேசலாம். இல்லை இல்லை, தேவனுக்கென்று வாழக்கூடிய ஒரு உத்தம வாழ்க்கையில் கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுவதனால் மாத்திரம்தான் எல்லாவற்றிலேயும் காரியங்களை அனுகூலப்படுத்த முடியும். இப்போ என் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும், என் குடும்பத்துக்கும், என் பிள்ளைகளுடைய நலவாழ்வுக்கும், என் குடும்ப எதிர்காலத்துக்காக மாத்திரமே நான் வசனத்தை கை கொண்டு நடப்பேன். ஊழியம் என்பது உம்முடைய வேலை. நீர் என்ன என் மனசுக்கு எதெல்லாம் தோணுதோ அதெல்லாம் செய்வேன் ஆண்டவரே, பிடித்தால் ஏற்றுக்கொள்ளும், பிடிக்காவிட்டால் விட்டுவிடும் என்கிற ஒரு முரண்பட்ட ஒரு மனநிலையோடு கூட செய்ய முடியாதுங்க. காரணம், எல்லாவற்றிலேயும் கர்த்தருடைய நிபந்தனைக்கு உட்பட்டால் மாத்திரமே காரியங்களிலே ஜெயம் பெற முடியும் என்பது தேவனுடைய மாறாத நிபந்தனை. இட் இஸ் அன் அன்கண்டிஷனல் கமாண்ட் ஆஃப் காட். 1வது சங்கீதத்திலே இதுக்கு ஒப்புமையான வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. அவன் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான்.
வேதத்தை வாசிக்கிறவன் அல்ல, வேதத்தை தியானிக்கிறவன். தியானித்தல் என்பதற்கும் வாசிப்பதற்கும் என்ன உண்டு? வேறுபாடு இருக்கிறது. அப்போ நாம் வாழ்க்கையிலே நன்கு செல்வதற்கான எல்லா விதமான வழிமுறைகளும் வேதத்தில் கொடுக்கப்படும். அதை தியானிக்கிறவன், அதில் உள்ள காரியங்களினுடைய பொருளை உணர்ந்து கொள்ளுகிறவன் அதை தனக்கு நன்மையாக்கி கொள்ளுகிறான். இல்லைன்னா அந்த வசனம் அவனுக்கு என்ன படலை? பிரயோஜனப்படலை. அப்போ இன்னைக்கு அநேகரிடத்துல ஆயுதங்கள் இருந்தாலும் ஆயுதத்தை பயன்படுத்த தெரியாது. நான் அடிக்கடி என்னுடைய பிரசங்கத்தில் சொல்லக்கூடிய ஒரு ஓமை தான் மறுபடி மேற்கோள் காட்டுறேன். நிறைய பேர்கிட்ட செல்ஃபோன் இருக்கு, அதை எப்படி பயன்படுத்தினே தெரியாது. கடினப்பட்டு செய்யக்கூடிய ஒரு சின்ன வேலை, கடினமான செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் சுலபமாய் முடிக்கிறதுக்கு இந்த கருவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எப்படி பிரயோகிக்க வேண்டும் என்கிற அறிவும் ஞானமும் ஒரு மனுஷங்கிட்ட இல்லைன்னா அவன் அதை வைத்திருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆனால் அவன் கடைசி வரைக்கும் என்ன தான் பண்ணிட்டு இருப்பான்? கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்பான். இன்னைக்கு எல்லாருடைய கருத்தில் வேதம் இருக்கிறது. எல்லாரும் ஆலயத்திற்கு போகிறார், எல்லாரும் வசனத்தை கேட்கிறார்கள். ஆனால் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணினதற்கான சாட்சிகள் இருக்கிறது என்று ஒரு மனசாட்சியோடு கேட்டோமானால் சில பேர்லாம் சொல்லுவாங்க, இல்லை பிரதர், ஜான் ஏர்னா முழக்கம் சறுக்கிக்கிட்டே போகுது, உன்னால் ஒன்றுமே வெளியே வர முடியல. அப்போ கர்த்தர் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும் பொழுது உபாகமத்தின் 29 சொல்லுகிறார், இப்பொழுது நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படி இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கை கொண்டு அவைகளின்படி என்ன பண்ணுவீர்களாக? செய்வீர்களாக. அப்போ தேவனுடைய வசனத்திற்கான கீழ்ப்படிதல், நம்ம ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறது போல நம்முடைய தேசத்தில் எல்லாருக்குமே அடிப்படை ஒரு இறை நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குது. காலையில் தொழிலை தொடங்கும் போது கூட ஏதோ ஒரு ரிச்சுவல்ஸ் செஞ்சுட்டு தான் என்ன பண்ணுறாங்க? கடையை திறக்கிறாங்க. ஒரு சில விசேஷித்த நாட்கள்லாம் வரும்போது அதுக்காக சில பூசைகள்லாம் அவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அதெல்லாம் செய்கிறதுனால என் வியாபாரம் நல்லா இருக்கும், எனக்கு நல்ல காரியங்கள் நடக்கும்ங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. அதுபோல் கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணுறதுன்னா, கடக்க போர்டு மேலே ஒரு வசனம் போட்டுற வேண்டியது, கடைக்குள்ளே ஒரு 4 வசனத்தை போட்டு விட்டவொடனே ஆண்டவர் வந்து எல்லாம் கொட்டிடுவார் அப்படின்னு நினைக்கிறாங்க. கேள்வி என்னவென்றால், வசனம் போர்டில் இருக்குது, செவுத்தில் இருக்குது, அந்த வசனத்துக்கு உன் வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம்? வாட் கைண்ட் ஆஃப் கனெக்ஷன் டு யூ ஹேவ் வித் தட் ஸ்கிரிப்சர்? இந்த கேள்வியை ஒருத்த உத்தம மனசாட்சியோடு கேட்பானா? நான் அன்றைக்கி பார்த்துக்கிறேன், ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில் அவன் எழுதி போட்டிருக்கான், அது ஏதோ ஒரு கிறிஸ்தவ பேரை போட்டு உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ண வேண்டும், உள்ளே உட்காந்து ஃப்ரைட் ரைஸ் வச்சுட்டு கட்டிங் குடிக்கிறான். எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அவனை? மதுபான பிரியனை எப்படி அவன் அந்த கடைக்குள்ள அனுமதிச்சான்? அப்போ முரண்பட்ட ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒரு நிலைக்கும் அவன் வாழ்க்கைக்கும் வசனத்துக்கு என்னவே கிடையாதுங்க, சம்மந்தமே. வண்டியில் பார்த்தீங்கன்னா வசனம், ஹெல்மெட்டில் வசனம், வீட்டு செவுத்தில் வசனம், வாழ்க்கைக்கும் வசனத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, a life of controversy, முரண்பட்ட வாழ்க்கை. எதற்கு முரண்பட்ட வாழ்க்கை? தேவனுடைய வசனத்துக்கு முரண்பட்ட வாழ்க்கை. அப்போ ஆண்டவர் யோசுவாவுக்கு சொல்லுகிறார், நீ வலது பக்கமும் போகக்கூடாது, இடது பக்கமும் போகக்கூடாது, ஒரே ட்ராக்ல போகணுங்கிறார். இன்னைக்கு செயற்கை நுண்ணறிவினுடைய உச்சபட்ச வளர்ச்சி, டிரைவரே இல்லாத கார்கள் நிறைய ஊர்களில் வந்துருச்சு. சைனாவில், மேலை நாடுகள் நிறைய இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. நான் சில வெளிநாடு விமான நிலையங்களெல்லாம் பயணம் பண்ணியிருக்கிறேன். சில வண்டிகளெல்லாம் டிரைவரே இருக்க மாட்டான், ஆனால் ஏறி உக்காந்தா கரெக்டாக போகும், எங்கே நிற்கணுமோ நிற்கும், எங்கே கதவு திறக்கணுமோ திறக்கும், எங்கே மூடணுமோ மூடணும். நீங்கள் திறக்கிறதுக்கும் போது இறங்கிடணும், மூடினதுக்கப்புறம் கத்துனீங்கன்னா கூட ஒன்றும் கேட்காது. அது எப்போ நிற்கணுமோ அப்போ தான் நிற்கும். அது அந்த செயற்கை நுண்ணறிவின் அடிப்படையில் அது எவ்விதமாக அது வடிவமைக்கப்பட்டிருக்கிறதோ, அது எவ்விதமாய் ப்ரோக்ராம் செய்யப்பட்டிருக்கிறதோ அது அதன்படி ஓடிக்கிட்டே இருக்குது. God designed a program for your life. உன்னுடைய வாழ்வுக்கான ஒரு திட்டத்தை தேவன் தமது வசனத்தில் வைத்திருக்கிறார்.
அப்போது சில நேரங்களிலே இந்த நுண்ணறிவு காரியங்கள்லாம் பண்ணும்போது சில நேரத்தில் பண்ண ப்ரோக்ராமுக்கு மாற்றி வேலை செய்யுதுன்னா அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவோம், இட்ஸ் அ மால் ஃபங்க்ஷனிங்னுவாங்க. என்னது மால் ஃபங்க்ஷனிங்? என்னென்னா பண்ணியிருக்கிறது ஒன்று, இது நடக்கிறது ஒன்று. இது சமயத்தில் நாங்களே கம்ப்யூட்டரில் விண்டோஸை ஓப்பன் பண்ணால் அது என்னென்னமெல்லாம் வரும். என்னன்னு கேட்டால் ஏதாவது சம்திங் ஏதாவது ரிப்பேர் ஆகிருக்கும், உள்ள வைரஸ் ஏதாவது கரப்டாக இருக்கும், ஏதாவது கொஞ்சம் அதுக்கு ஏதாவது செய்யலை வைத்தியங்கள் பண்ண மறுபடியும் அது பழைய நிலைமைக்கு அது என்ன செய்யுங்க வரும். இப்போ இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ்லாம் அவ்வளோ லேஸில் வர்றதில்ல. 99.99 விழுக்காடு இட்ஸ் ஹைலி செக்யூர்டு. நிறைய பேருடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் இது மாதிரி மால் ஃபங்க்ஷனிங் இருக்குது. இப்போ இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷனிங்ஸ் வந்தால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா நேராக எடுத்தோன்னா கடைக்கு கூட்டு போக மாட்டோம். அந்த சிஸ்டத்துக்குள்ளேயே ட்ரபுள் ஷூட்டர்னு ஒன்று இருக்கும். என்னது? டபுள் ஷூட்டரில் ட்ரபுள் ஷூட்டர். அதுவே என்ன பண்ணுன்னா அந்த ட்ரபுள் ஷூட்டரை கிளிக் பண்ணால் அது என்ன பண்ணுன்னா அது ஓடி இதில் என்ன பிரச்சனைன்னு அதுவே ஓரளவு அனலைஸ் பண்ணி என்ன செய்யுங்க எடுக்கும். எடுத்ததுக்கப்புறம் ஃபிக்ஸ் அப்படின்னு கேட்கும். ஃபிக்ஸ்னு கொடுத்தவொடனே ஏறத்தாழ ஒரு சில பிரச்சனைகளை அதுவே என்ன பண்ணிவிடுங்க ஃபிக்ஸ் பண்ணிவிடும். சில நேரத்தில் அது முரண்டு பிடிச்சிச்சின்னா நம்மளை நாக்கு தள்ள விட்டுரும். இன்றைக்கி அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி மால் ஃபங்க்ஷனிங்ஸ் இருக்குது. ஆண்டவர் சில ட்ரபிள் ஷூட்டர்ஸ் எல்லாம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணி பார்க்குறாரு. ஒன்றுத்துக்கு அது சரிப்பட்டு வர மாட்டேங்குது. அப்போது ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அழைத்ததனுடைய நோக்கம் என்னவென்றால், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை, ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை, காரியங்கள் அனுகூலப்பட்டு வாய்க்க பண்ணுகிற ஒரு வாழ்க்கைக்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். அப்போ இந்த வலதுபுறம் இடதுபுறம் அப்படின்னும் போது ஒரு சின்ன அளவு கூட அது என்ன செய்யக்கூடாதுங்க, மாறக்கூடாது. அப்படி மாறும்போது அது தேவத்தினுடைய ஆசீர்வாதத்தை நம்மளை விட்டு அது எடுத்து போடுகிறது. வேதத்தில் ஒரு மனுஷனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய பிரசன்னம் தன்னை விட்டு விலகின தேவன் உணராதிருந்தான்னு எழுதியிருக்குது. இந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் பார்க்க முடியுமா பைபிளில்? அப்போ தேவ ஆவியானவர் அவனுக்குள்ளே இருக்கிறார், அவனுக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறார், அவனுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிறான், வெற்றியை கொண்டு வர்றான், எல்லாம் கொண்டு வர்றான். ஏதோ ஒரு கட்டத்தில் தேவனுடைய பிரசன்னம் அவனை விட்டு விலகுகிறது. தேவன் அவன் மேலே வைத்த அந்த கரம் அவனை விட்டு நீங்குகிறது. அதுக்கப்புறம் சில வேலைகளை செய்யணும்னு முயற்சிக்கிறான், அவனால் எந்திரிக்க முடியல. ராத்திரி வேளையிலே நாம் எல்லாரும் நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், ஒரு விஷயம் நடுகிறவனாலையும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, வாய்க்க செய்கிற, அதாவது விளைய செய்கிற தேவனால் தான் எல்லாம் ஆகும். நம்ம ஒரு அளவு தான் செய்ய முடியுங்க. அப்போ நடுகிறதும் நீர் பாய்ச்சுகிறதும் தேவனுடைய வசனத்திற்கு ஒத்த ஒரு வாழ்வோடு இறக்குமானால், அதாவது ஆண்டவர் என்ன எப்படி டீல் வைத்திருக்கிறான்னா, என் வசனத்தை நீ ரெஸ்பெக்ட் பண்ணனா உன் வேண்டுகோளை நான் ரெஸ்பெக்ட் பண்ணுறேங்கிற, இல்லைன்னா ரிஜெக்டட் போயிட்டே இருன்றார். நீ யாரோ நான் யாரோ, அது யாராக இருந்தாலும் அவர் விட்டு பிடிச்சிடுவார், அவ்வளோதான். இப்போது சில பேருடைய வாழ்க்கையில் காரியங்கள் காலதாமதமாகி அனுகூலப்படாமல் போகிறதற்கு காரணம் என்னவென்றால், தேவனுடைய பிரசன்னத்தில் ஒரு திறந்த மனதும் இல்லை, தேவனுடைய சமூகத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மையும் இல்லை. அந்த தன்மை அவங்க பண்ணுறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க, they think they're trying to be very smart. ரொம்ப கரெக்டாக இருக்கிற மாதிரி ஆண்டவர்கிட்ட காட்டணும். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர், அவர் சகலவற்றின் உள்ளந்திரியங்களை அவர் அறிந்த ஆண்டவராக இருக்கிறார். அப்போ தேவனுடைய சமூகத்தில் யதார்த்தம் ஒன்று தான் நிற்கும். அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையின் அழைப்பிலே, தேவன் நம்மை அழைத்திருக்கிற இந்த வாழ்க்கையில் நம்முடைய காரியங்கள் இன்றைக்கு அனுகூலப்பட வேண்டுமானால் தேவனுடைய வசனத்திற்கும் அவருடைய கட்டளைக்கும் ஒரு நெருங்கின தொடர்பு இருக்கிறது. அப்போ யோசுவாவினிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு என்ன செய்யாதிருப்பதாக
நீங்காதிருப்பதாக. அப்போ நான் என்ன பண்ணணும் பிரதர்? நான் போய் இப்போ நியாயப்பிரமாண புத்தகத்தை கை கொள்ளணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இல்லை. அந்த நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமும் கிறிஸ்து இயேசுவிலே பூர்ணமாய் நிறைவேறி இருக்கிறது. இன்னைக்கு நாம் பின்பற்ற வேண்டிய ஒரு நியாயமான புத்தகம், ஒரு சரியான வழி அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சகல நியாய தீர்ப்பும் சகல விதமான தீர்க்க தரிசனங்களினுடைய முழு நிறைவு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ 1வது சங்கீதத்தில் பக்தன் 3 காரியத்தை செய்யாதங்கிறான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்ன செய்யாத. அப்போ ஒரு தேவனுடைய மனுஷனுக்கு ஒரு ஆலோசனை தான் இருக்க முடியும். தேவனுடைய 7 ஆவிகளை குறித்து நீங்கள் வேதத்தில் வாசிக்கும் போது அதில் ஒரு ஆவி என்னன்னா ஆலோசனை அருளுகிற ஆவி. இட்ஸ் a spirit of counsel. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவருடைய தோளின் மேல் இருக்க, அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன். அவர் என்ன கர்த்தா? ஆலோசனை கர்த்தர் அல்ல, கர்த்தா. கர்த்தா வேற, கர்த்தர் வேற. சிலர் அதை கர்த்தர்னு பிடிச்சிருவாங்க, தப்பு. ஆலோசனை கர்த்தா. அப்ப ஆலோசனையிலே சிறந்தவர். அப்ப 2 ஆலோசனைகள் இருக்குது. ஒன்று துன்மார்க்கனுடைய ஆலோசனை, இன்னொன்று தேவனுடைய ஆலோசனை. இன்னைக்கு துன்மார்க்கன் தன் துன்மார்க்கத்துக்கான வழிகளை சொல்லி தான் மக்களை இன்னைக்கு திசை திருப்புறான். ஆனால் தேவனுடைய ஆலோசனை ஜனங்களை தேவனுடைய நன்மைக்கு நேராக இது கொண்டு போக விரும்புகிறது. இன்னைக்கு பொதுவாக மக்கள் எல்லாம் பண்ணுறதெல்லாம் என்ன தெரியுமா? எந்த காலத்தில் சார் வாழ்கிறீங்க? இந்த காலத்தில் போய் ஆண்டவருடைய வார்த்தை வசனம்லாம் பேசிக்கிட்டு இன்றைய கால சூழ்நிலைக்கு எது சரின்னு படுத்த டப்புன்னு செஞ்சு போய்கிட்டே இருக்கணுமாக்கும். அப்படிங்களா? டப்புன்னு போயிட வேண்டியதான். ஆக தேவன் இந்த பூமியிலே நம்மளை அழைத்தது எதற்காகனா, நம்ம எல்லாவற்றை நின்று செய்து முடிக்கிறதற்காக கர்த்தர் நம்மளை அழைத்திருக்கிறார். நான் அநேக முறை இந்த வெளிப்படுத்துகிற விசேஷத்தை வாசித்தேன். கடந்த வாரத்தில் நான் படித்த போது என்னை கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்டன்னாய் நிற்க வச்ச ஒரு வசனம் உண்டு. பிலதெல்பியா சபையிடத்தில் ஆண்டவர் பேசும்போது சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நீ நாமத்தை மறுதலியாமல் இருக்கிறபடியால் திறந்த வாசலை உனக்கு முன்பதாக. ஒரு திட்டும் வாங்காத ஒரு நல்ல சபை அது. திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவன் என்ன செய்ய முடியாது, பூட்ட முடியாதுன்னு சொன்னதோடு நிறுத்தியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். யூதர் அல்லாதிருந்தும் தங்களை யூதர் என்று பொய்யாய் சொல்லுகிற சாத்தானுடைய கூட்டத்தை நான் கொடுக்கிறேங்கிறார். போன வாரம் ஊழியர் கூட்டத்தில் பண்ணும்போது எல்லா ஊழியக்காருக்கும் புக் மார்க், பைபிள் மார்க்கர் ஒன்று 3 கலரில் வாங்கி கொடுத்தேன். சிவப்பு கலரில் கட்டளை எழுது, ப்ளூ கலரில் பொதுவான வசனத்தை குறித்து வை, பச்சை கலரெல்லாம் வாக்குத்தத்தத்தை அண்டர்லைன் பண்ணோன்னா ஒரு ஊழியக்காரன் இதை தான் வாக்குத்தத்தத்தில் அண்டர்லைன் பண்ணணும். சில நேரத்தில் நம்ம ஊழியம் செய்யும்போது ஏன் இந்த மாதிரி 7:30 சனியெல்லாம் வந்து உட்காந்துருக்கு நமக்கே புரியாது. நான் ஒவ்வொரு தடவை ஊழியக்காரனை ஜோம் பண்ணும்போது என்ன ஜோம் பண்ண, ஆண்டவரே எனக்கு நல்ல விசுவாசியை தார ஆண்டவரே, 10 மாதத்து பசுந்தங்கமாக தார ஆண்டவரே, அப்படியே கத்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற 4 ஆத்துமா தாரான். அப்படி தான் சொன்ன வந்து சேர்றது ஒன்று பார்த்தீங்கன்னா fill up the blanks. இது எனக்கு புரியவே இல்லை. ஒருவேளை என் ஜெபம் கோளாரா, இல்லை ஆண்டவர் ஏதாவது தப்பாக பண்ணுறாரான்னு ஒன்று எனக்கு இப்போ தான் வசனம் கிடையாது. சில நேரத்தில் இந்த டுபாகோருங்களையெல்லாம் ஆண்டவர் தான் என்ன பண்ணுறாருங்க, கொடுக்குறாரு. ஆனால் கொடுத்தாலும் சரி, அவர் கொடுத்த வேலை நிற்கவே நிற்காது. அது ஏதோ ஒரு நன்மைக்காக கர்த்தர் கொடுத்துருக்கிறார், அது எதுக்கு நமக்கு தெரியாது. அப்போ யூதரல்லாதிருந்தும் தன்னை யூதன் என்று பொய்யாய் சொல்லுகிற ஒரு பொய்யருடைய கூட்டம், a group of liars. So இது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, நான் செய்ய நினைத்தது ஒன்று என்ன பண்ணாதுன்றாரு, தடைபடாது. அதனால் அந்த இடத்துல தான் ஆண்டவர் சொல்றார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஆயிருக்கிற தெய்வம். அப்போ இன்னைக்கு தேவன் நம்மளை அழைத்த இந்த உன்னதமான அழைப்பில்
காரியங்கள் வாய்க்கப்படுகிறதற்கு தேவ ஆலோசனை ஒன்றுதான் நமக்கு இன்னைக்கு தேவை. இன்னைக்கு தேவ ஆலோசனை விட்டுட்டு நம்ம துன்மார்க்கருடைய ஆலோசனைகள், ஏன் அது மாதிரி தான், அதுதான் நிறைய இன்னைக்கு இருக்குது. துன்மார்க்கருடைய ஆலோசனைகள் இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்குது. ஆனால் தேவ ஆலோசனை ஒரே ஒரு இடத்துல தான் இருக்கு, கர்த்தருடைய வார்த்தையில தான் இருக்குது. அப்போ இன்னைக்கு துன்மார்க்கர்கள் சொல்லக்கூடிய, அதாவது துன்மார்க்கன் என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் தேவனுடைய வழிக்கு மாறாக வாழக்கூடியவன். இந்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு புதிராக இருக்கும், இது அவனுக்கு வழங்காது. ஆனால் ஆண்டவர் சொல்றார், ஓ வழி உனக்கு வாய்க்கிறேன்னா தயவுசெய்து அவன் வழியில போகாத. சில நேரங்களில் ஆண்டவரை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வந்த அநேக பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்து தருகிற நன்மையை ஒரு சப்ஸ்டிடியூட்டாக நிறைய பேர் பயன்படுத்துறாங்க. சப்ஸ்டிடியூட்டுக்கு என்ன தமிழ் வார்த்தை? பதிலாள். சப்ஸ்டிடியூட். வேர்ல்ட் எல்லாம் நம்ம அது அங்கே எதெல்லாம் நடக்குதோ நடந்துக்கிட்டோம், மிச்சம் மீதாரிக்கு எங்கே வந்துக்குவோம், வசனத்தை பிடிச்சிக்கிடுவோம், வாக்குத்தத்தத்தை வச்சுக்கிடுவோம், இதில் இருந்து கொஞ்சம் வாங்கிக்கிடுவோம். தேவனுடைய ராஜ்யத்தில் காரியங்கள் வாய்க்க பண்ணுறதுக்கு சப்ஸ்டியூட்லாம் கிடையாது ஐயா, ஒரே வழிதான் இருக்குது. அவருடைய வசனங்கள் வாக்குத்தத்தங்கள் அனைத்தும் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கு. அவருடைய வாக்குத்தத்தத்தின் நிறைவேறுதலாக ஒரு காரியம் என்னிடத்தில் வந்தால் அது எனக்கு ஆசீர்வாதம், வராவிட்டால் அது அத்தனை எனக்கு சாபம்தான். அப்போ தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் கிடைக்கிற சில நல் விஷயங்கள் என்பது துன்மார்க்கன் தரக்கூடிய ஆலோசனையினால சில காரியங்கள் நமக்கு நடக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது, நல்லா நடக்கும். பிசாசே தைரியமா பேசுறானே, என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால் இவைகளெல்லாம் தர்றேன், எனக்கு இஷ்டமானவனுக்கு நான் கொடுக்குறேங்கிறான். எவ்வளவு தில்லு இருக்கும் பாருங்க அவனுக்கு. தர்றவர்கிட்டே போய் நான் தர்றேங்கிறான். அப்போ அவனுடைய ஆலோசனைக்கு செவி கொடுக்கிறவர்களுக்கு அவனால சில அனுகூலங்கள் நடக்குது. அதனால என்ன பண்றான், அங்க ஆகிற வேலையை அங்க முடிச்சுக்கிடுவோம், இங்க முடிகிற வேலையை இங்க முடிச்சுக்கிடுவோம். சில குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சில சைடில் நேரம் அப்பா பக்கம் நிற்பான், ஒரு சில நேரம் அம்மா பக்கம் நிற்பான். அவனுக்கு தெரியும் எந்த காரியத்துக்கு அப்பா கிட்ட போகணும், எந்த காரியத்துக்கு அம்மா கிட்ட போகணுன்னு. ரெண்டு பக்கமும் போய் வேலையை முடிச்சுக்கிடுவான். அவனுடைய நோக்கம் என்னென்னா, நீ யார் கொடுத்தான்னா, அப்பன் கொடுத்தான்னா அம்மா கொடுத்தான்னா, எனக்கு வேலை ஆகணும், அவ்வளோதான், நான் விரும்பினது எனக்கு கிடைச்சா போதும். ஆக இன்றைக்கி அநேக கிறிஸ்தனுடைய வாழ்க்கை என்னென்னா, உலகத்தான் சொன்னான்னா ஆண்டவர் சொன்னான்னா காரியாவதா விடு. ஆனால் துன்மார்க்கனுடைய ஆலோசனையினால சில காரியங்கள் அனுகூலப்பட்டாலும் கடைசியில் முடிவு என்னங்கிறத பைபிள் சொல்லுது இல்லையா? காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள். பறந்து போறதுக்காக நம்மளை ஆண்டவர் அழைச்சாரு. வேதத்தில் துன்மார்க்கனுடைய நிலைமை குறித்து வேத வசனம் சொல்லுகிறது. அவனை உற்று விசாரித்தே, ஆனால் அவன் அந்த இடத்துல என்ன கிடையாது, இல்லை. அநியாயமாய் வந்த அதிக வருமானத்தில் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம் என்று வேதம் சொல்லுது. ஆக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிற இந்த விசுவாச ஜீவியத்தில் தேவனுடைய ஆலோசனை, the counsel of God. ரெண்டாவது சொல்றாரு, நீ போகிற போது பாவிகள் வழியில நிக்காதுங்கிறார். அப்ப பாவி துன்மார்க்க இடத்துல ஆலோசனை கேட்க லைன் கட்டி நிற்கிறான், அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது. பாவிகளுடைய வழியில் என்ன செய்யாத, நிற்காத. அடுத்து சொல்றாரு, பரியாசக்காரர்கள் உட்கார்ற இடத்துல. பரியாசக்காரனா என்னன்னா, இந்த சிரிக்கிறவன் கிண்டல் பண்றவன் அர்த்தம் இல்லை. அவனுக்கு தேவனுடைய ஒழுங்க பிடிக்காது, அவனுக்கு அவன் எல்லாத்தையும் கேலி பேசுவான். நீங்க ஆண்டவர், எங்க ஆண்டவர் இப்படி தாங்க சொல்லியிருக்கிறானா, உங்க ஆண்டவர் இப்படி தான் பண்ணிட்டாராக்கும் அப்படின்னு கிண்டல் பேசுவான். இப்படி தான் செய்ய சொன்னாராக்கும், போயா நீங்களாச்சும் உங்க ஆண்டவராச்சுன்னு நமக்கே ஒரு மாதிரி ஆயிடும், என்னடா இப்படி பேசுறானேன்னு சொல்லிட்டு. ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் நிதானித்து அறிகிறான். தேவ ஆவியை பெறாத மனுஷனுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்னவா தான் தோன்றுங்க, பைத்தியமாக தான் தோன்றும், பைத்தியமாக தான் தோன்றும். ஆனால் தேவ ஆலோசனை எத்தனை அருமையானவைகள்.
இந்த தேவ ஆலோசனைக்கு ஒருவன் உடன்பட்டு கெட்டதாக சரித்திரமும் இல்லை, அப்படி ஆக போகிறதும் இல்லை. காரணம், தேவன் தமது வார்த்தையில் அவர் உண்மையுள்ள ஆண்டவர். ஆனால் செய்ய வேண்டிய 3 காரியத்தை ஆவியானவர் சொல்றாரு. நீ இதன்படி செய்கிறதற்கு கவனமா இருங்கிறாரு. இப்ப எல்லாத்துலயும் கவனம் இருக்குது, எதை செய்யறதுக்கு மாத்திரம் கவனம் இல்லை. கர்த்தருடைய வசனத்தின்படி செய்யறதுக்கு மாத்திரம் நமக்கு என்ன இல்லைங்க, கவனம் இல்லை. வேத வசனம் சொல்லுகிறது, கொஞ்சமே நம்ம அதை விட்டு விலகாதே. Even the minor deviation causes a big disaster and the more very bad consequences. ஒரு சிறிய பாதையின் விலகல் கூட மிகப்பெரிய மோசமான பிரச்சனையை உண்டாக்கும். உண்டாக்குனதை என் வாழ்க்கையை நான் அனுபவிச்சிருக்கிறேன். வெக்கமே படாமல் சொல்கிறேன். ஒரே வழி, கர்த்தர் தான் தூக்கி எடுக்கணும். Even the minor deviation, ஒரு சின்ன காரியத்தில் ஏற்பட்டுகிறதான ஒரு மாற்றம் பாருங்க. ஆண்டவர் ஒரு பட்டணத்தில் யுத்தம் பண்ணும்போது சவுல்கிட்ட சொல்றார், வேணாம் அதெல்லாம் கொன்று எடுக்காதன்றாரு. அவன் முதல் தரமானதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் சாமுவேல் யுத்தம்லாம் முடிஞ்சு வர்றாரு, ஆடு மாடெல்லாம் மீன் கத்துது. கூப்பிட்டு கேட்குறாரு, இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு? ஆண்டவர் உன்னை எல்லாத்தையும் அழிக்கல சொன்னார் அப்படின்னா, இது கர்த்தருக்குன்னு அவர் மேலே பழிய போடுறான். தீர்க்கதரிசி சொல்கிறான், பலியை பார்க்கல, இதுதான்டா முக்கியம். சரி சரி, நடந்து போச்சு, இப்பயாவது கொன்று அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையை சிம்பிளாக முடிக்கல, ராஜ்யபாரத்திலேருந்தே தூக்கிட்டாரு. அதாவது மைனர் டீவியேஷன் தான், பட் மேஜர் டிசாஸ்டர். கர்த்தர்கிட்ட மாத்திரம் விளையாடக்கூடாதுங்க. இப்படி சில பேரால் அப்படி துணிஞ்சு பண்ண முடியுதுன்றது எனக்கு தெரியல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருடைய வழிகளில் வந்தால் இதை பற்றி எழுதும் போது தான் பக்தன் ஒரு இடத்துல எழுதும்போது எழுதுகிறார், இவன் இப்படியெல்லாம் பண்ணி கெட்டு போகிறதுக்கு இந்த வழியை அறியாமல் தான் நல்லா இருக்குன்றார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அன்றைக்கு மோசேனுடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது நான் என்ன நம்புகிறேன் என்று சொன்னால், யோசுவா இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தை ரொம்ப ஆழமாய் உணர்ந்திருப்பான். ஏன்னா ஆண்டவருக்கு அடுத்தபடியாய் மோசே உத்தமமாய் பின்பற்றினவன் யோசுவா. ஆண்டவர் அன்னைக்கு அவனை மோசே மலையில் அழைத்து கொண்டு போய் அவன் வரித்த பின்பு அவனை அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் உண்மையிலே சொல்றேன், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரிலும் அதிகமாய் அழுதிருப்பது யோசுவாவாக தான் இருக்கும். ஏன்னா யோசுவாவுக்கு அதனுடைய காரணம் என்னன்னு தெரியும். அப்போ கர்த்தர் கண்மலையை பார்த்து பேசும்படி சொல்றாரு. இவன் என்ன பண்ணிட்டான்? கோவன்றதை விட பதஷ்டம். சங்கீதத்தில் ஒரு இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஜனங்கள் அவனை அதிகமாய் விசனப்படுத்தினாலே தன் வாயினால் அவன் எப்படி பேசுறானா, he lost his temper. தன்னுடைய நாவடக்கத்தை அவன் இழந்துட்டான். எதனாலனா ஜனங்க பண்ண டென்ஷன்ல. அதுக்கு ஆங்கிலத்தில் ஒரு 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 விதமான அப்பாலஜி ஒன்று சொல்லுவாங்க, the slip of the tongue is not the fault of the mind ன்னுவாங்க. அதாவது நாவினுடைய பிறண்டு வருகிற வார்த்தை என்னுடைய சிந்தனையினுடைய தவறு அல்லன்னு நியாயப்படுத்துவான். அது எப்படி? இருதயத்தின் நிறைவுறால் தான் வாய் பேசும். the slip of the tongue is the fault of your stupid mind. அதுதான் கரெக்ட். உன்னுடைய முட்டாள்தனமான எண்ணத்தினுடைய பிரதிபலிப்பு தான் உன்னுடைய நாவினுடைய வார்த்தைகள். அப்போ ஆண்டவர் சொல்றார், நீ கொஞ்சமே இதை விட்டு விலகாதங்கிறார். அப்போ ஏங்க அவ்வளோ ஜனங்களை வழி நடத்தின மனுஷன் ஆண்டவரை கூப்பிட்டு மோசே கிட்ட சொல்றாரு, இந்த ஜனத்தை கொன்னுறேன்டாம் அப்படிங்கிறாரு. நான் ஒன்றை பெரிய ஜாதியாக்குறேங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஒரு நிலை இல்லை. மோசே என்ன சொல்கிறான், ஆண்டவரே இந்த ஜனத்தின் தப்பை மன்னிச்சிடா, நான் மன்னி, இல்லைன்னா என் பேரை எதுலேருந்து எடுத்துருங்க. தன் நித்திய பிரவேசத்தை பணைய வச்சு இந்த ஜனங்களுக்காக முறையிடுறான் ஆண்டவர் சமூகத்தில். இப்படிப்பட்ட மனுஷன் ஒரு பதஷ்டத்தில் செஞ்ச ஒரு இது ஒரு பெரிய மேஜர் இஷ்யூவே இல்லாத மாதிரி தான் நமக்கு தெரியுது. பட் கர்த்தருடைய பார்வையில் அவர் ரொம்ப கரெக்டுங்க. நான் சொல்கிறதை செய், அவ்வளோதான், இல்லைடா போயிடுன்றார். அடிக்க சொன்னால் அடி, பேச சொன்னால் பேசு, கம்முன்னு இருக்கு சொன்னால் கம்முன்னு இரு, அவ்வளோதான், குறுக்க பேசாத.
அந்த ஒரு சின்ன பிழையினால அவன் சாகும்போது ரொம்ப வருந்தி கேட்குறான் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே ஒரே ஒரு தடவை அந்த ஊரை போய் பார்த்துட்டு வந்துடுறேங்கிறான். நல்ல கோரிக்கை தானே. ஆண்டவர் சொல்றார், நீ தூரத்துலேருந்து தான் பார்ப்ப, நீ உள்ளே போக மாட்டேன்ட்டு. பஸ்காவை ஆசரித்து ஜனங்களை அவன் வனாந்திரத்தில் கூட்டிக் கொண்டு போகிறான். போகிற வழியிலே மோசேக்கு பிறந்த பிள்ளை ஒருத்தன் விருத்த சேதனம் பண்ணப்படாமல் இருக்கிறான். என்ன பனிஷ்மெண்ட் தெரியுமா? கர்த்தர் அவனை கொல்ல பார்த்தார். இது கொல்ற அளவுக்கு பெரிய மேஜர் இஷ்யூ வாங்க. மோசே, எல்லாரும் நீ விருத்த சேதனம் பண்ணியாச்சு, உன் பிள்ளைக்கு நீ ஒழுங்காக விருத்த சேதனம் பண்ணால் சோழியை முடிச்சுட்டு போயிருக்கலாம்ல. இது 10 நிமிஷத்தில் முடிய வேண்டிய வேலைங்க. அப்போது தேவனுடைய தயவு ஒரு பக்கம் இருக்கும்போது தேவனுடைய கோபம் எந்த அளவுக்கு அக்னியாக பற்றி எரியுது பாருங்க. அப்போ ஆண்டவருடைய ஒரு அழைப்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும்போது அவன் எவ்வளவா தன்னுடைய ஜீவியத்தில் அவன் கவனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. அப்போ கவனமாயிரு. யோசுவா இடத்துல சொன்னார், கொஞ்சமே விட்டு விலகாதே, இதை செய்வதற்கு நீ தியானம் பண்ணுங்கிறார். அப்போ நாம வாழ்க்கையில் வெற்றி அடைய மேன்மையடைய அத்தனை ரகசியங்கள் எதுக்குள்ள இருக்குதுங்க? வேதத்தில் இருக்குது. நான் ரொம்ப நாள் சில வசனங்களுக்கெல்லாம் அர்த்தமே எனக்கு புரியாது, படிக்க தான் புரியும். மல்கியாவில் வாசிக்கும் போது சொல்றார், கர்த்தர் சொல்றாரு, உன்னை இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதிப்பேன். வானத்தின் பலகடிகளை திறந்து எப்படி ஆசீர்வதிப்பேன்? இடம் கொள்ளாமல் போக மாட்டீங்க. 5 கிலோ பையை எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் 5 கிலோவுக்கு தானே வாங்கணும். 6 கிலோ வாங்கினீங்கன்னா எப்படி அது கொள்ளும்? அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாரு? அட்லீஸ்ட் ஏறக்கட்ட முடியலன்றதுக்காவது அட்லீஸ்ட் தூக்கி 4 பேர் கொடுப்பான். The minor deviation brings a bad consequences. அப்போ தேவனுடைய வசனமும் நம்முடைய வாழ்வினுடைய வெற்றியும் எவ்வளவு நெருக்கமான ஒன்று. அதனுடைய நேவிகேஷனுக்கு ஒரு மனுஷன் ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டானா அவன் போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு எல்லா காரியங்களும் அனுகூலப்படும். அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு வாய்க்கும். ஏன் வார்த்தை இல்லை, இது ஆண்டவருடைய வசனம். அப்போ ஆண்டவர் தமது வசனத்தினுடைய நிலையை பற்றி தமது ஊமையிலே சொல்லும்போது சொல்லுகிறார். மத்தேயு 13:8 சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தது, சில விதைகள் 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுத்தது. விதை எது? ஜூலை மாதம் வரைக்கும் எத்தனை செய்தி கேட்டிருக்கிறீங்க? கேட்ட வாசனை எந்த அளவுக்கு அது நமக்குள்ள பலன் கொடுத்துருக்குது? அப்ப தேவன் வசனத்தை அனுப்புகிறதுடைய நோக்கம் என்னன்னா, அது ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம வாழ்க்கையில் அது என்ன கொடுக்கணும்? பலன் கொடுக்கணும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய பிள்ளைகளிடத்தில், நம்முடைய பொருளாதாரத்தில், நம்முடைய வேலையில், நம்முடைய பிஸ்னஸில், நம்முடைய பிரயாணங்களில், எல்லாத்திலையும் ஆண்டவர் ஒரு அபரிதத்தை ஒரு பலனாய் காரியங்களை கொடுக்கிறதுக்காக தான் வசனத்தை அனுப்புறாரு. அவர் உங்களை உட்கார வச்சு வெட்டிக்கதை பேசிட்டு இருக்கிறாரு. இப்போ இல்லை எல்லாரும் சொற்பொழி கேட்க வந்திருக்கிறீங்களா? இல்லை பட்டிமன்றமாக நடத்திக்கிட்டு இருக்கிறேன் இப்போ காலையில் ராத்திரியில். நீங்களும் நானும் உருப்புறதுக்கு ஏதாவது வழி இருந்தால் அது சொல்லணுன்றதுக்காக தான் ஆண்டவர் உட்கார வச்சிருக்கிறாரு. ஆனால் நாம ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், இவர்கள் கேட்க மாட்டோம் என்கிறார்கள். நீதிமொழிகள் 1 சொல்லுகிறார், நான் கூப்பிட்டும் நீங்கள் கேட்க மாட்டோம் என்கிறேன், கையை நீட்டி கவனிக்கிறவன் ஒருவனும் இல்லை. அப்புறம் ஆபத்து காலத்தில் உடனே வந்து இயேசு தூக்கி விட்டுறணும். ஆனால் 108 108க்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. டிரைவர் சிரிக்கிறான்னு வைங்க அந்த பக்கத்தில். எங்கள் வீட்டில் ஒருத்தர் ரொம்ப நெஞ்சு வலியில் துடிக்கிறாங்க, சீக்கிரம் வாங்க. நெஞ்சு வலியா? என்னன்னா என்ன பண்ணுவீங்க? அவன் சிரிச்சான்னா சிஎம் கிட்ட சொல்லலாம், அவரே சிரிச்சாருன்னா
வசனம் தேவனுடைய விதைக்கு சமானம். அது நல்ல நிலத்தில் விழும்போது அப்ப சில விதைகளை பிசாசு பொறுக்கிட்டு போயிடுறான். சில விதைகள் வளர முடியாதபடி உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் இருக்குது. பிசாசனுடைய அல்டிமேட் நோக்கம் என்ன தெரியுமா? விதைச்ச வசனம் உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்கக்கூடாது? பலன் கொடுக்கக்கூடாது. The devil always tried to make unsuccessful a man of failure, a man of defeat. ஒரு தோல்வியை, பின்னடைவை அடைந்த ஒரு மனிதனாய் உன்னை ஏற்படுத்துவது தான் பிசாசனுடைய நோக்கம். ஆனால் தேவன் வசனத்தை அனுப்புவது அதற்காக அல்ல, முன்னேறி செல்வதற்காக. We are called to move forward in our Christian life. நாம் நம்முடைய விசுவாச ஜீவியத்தில் இப்படி வந்த அடுத்தது நேற்று தினத்தில் நானும் அம்மா உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க சொன்னாங்க, நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது உன்னை அந்த திண்ணையில் தொட்டில் கட்டி தொங்க விட்டுட்டு ஒரு மண்ணெண்ணெய் விளக்க கொளுத்திட்டு உட்காந்துருப்பேன்டா, ஒரு சந்தடி சத்தம் இருக்காது. அப்படி வாழ்க்கையை எளிமையாக ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு நம்மளை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், அப்போ இந்த வசனம் சில பேருக்கு ஏன் அது ஒர்க்கே பட மாட்டேங்குது. சில பேர் சொல்லுவான், போய் டாக்டர் நீங்கள் கொடுத்த எல்லா மருந்தையும் சாப்பிட்டேன், மாத்திரை வேலை செய்ய மாட்டேங்குதுன்னுவான். சிலருக்கு வசனம் வேலையே செய்ய மாட்டேங்குது. காரணம், உழுவுற இடத்துல உழுந்திருந்தா வேலை செய்யும். மாத்திரையை வாயில் போடுறான்னா காதுக்குள்ளே போடுறான். இல்லைன்னா சில பேர் மாத்திரை வாயில் போகிற சட்டைக்குள்ளே போடுறான். கேட்டால் முழுங்கிட்டேங்கிறான். அப்புறம் அவனுக்கு எங்கே அது வேலை செய்யும்? தேவனுடைய வசனம் விதைக்கப்படுகிற இடத்துல விதைக்கப்படணும். இப்போ வரும்போது நல்ல நிலமாய் நம்முடைய இருதயம் இருக்கணும். We must come with a heart of receptive. அதாவது அதை என்ன செய்யணும்? வரவேற்று. அந்த நாளில் பேதுரு எழும்பி பிரசங்கம் பண்ணினான். வசனத்தை எப்படி கேட்டாங்க? நீங்கள் இந்த மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தியை சொன்னான். அவருடைய வார்த்தையை எப்படி ஏற்றுக்கொண்டவர்கள்? சில பேர் அப்படி தான் கேட்டுட்டு போயிட்டு, அங்கே இப்போ அடுத்த வாரத்தில் நான் கோயிலுக்கு வரமாட்டேன். போ, வயிறு கலக்குது, பாத்ரூம்குள்ளே போக மாட்டேன்னா ஓம்பாடு. நீ ஆண்டவர்கிட்ட ரொம்ப அந்த முறக்கிறது, நெஞ்ச தூக்குறது, அது வேலைக்கு ஆகாது. பெரின் தான் ஒரு வாசகம் போட்டிருப்பார், பெண்ட் டவுன் பிஃபோர் யூ பிரேக் டவுன். நீ வளைஞ்சு கொடுத்துரு, இல்லைன்னா என்ன செஞ்சிடும்? உடஞ்சிரும். அப்போ தேவனுடைய வசனத்துக்கு உண்பதாக தலை வணங்கணும். ஏற்றுக்கொள்கிற ஆண்டவரை, ஆமேன், ஆமா ஆண்டவரே, உடைய வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே, திருத்திக் கொள்கிற ஆண்டவரே, சரிப்படுத்திக் கொள்கிற ஆண்டவரே, மாற்றிக்கொள்கிற ஆண்டவரே, வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே சொல்லி பாருங்களேன். அப்பயே ஆண்டவர் கிரியை ஸ்டார்ட் பண்ணிடுவார். சொல்லுவார், கேட்கணும், போகணும். அவர் அங்கே உட்காந்து அப்படின்ட்டாரு, முடிஞ்சு போச்சு. அந்த ஒரே ஆளே சோழி முடிஞ்சுது. சில பேருடைய வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்தின் பக்கத்தில் இருப்பானா கை கெட்டாது. நம்மளை தேவன் அழைத்தது எதுக்காகனா, துன்மார்க்கனுக்கு வர்ற பலனை தான் நம்மளை பார்க்க வச்சிருக்கிறார் ஒழிய நமக்கு வர்ற நன்மையை பார்த்துட்டு கடந்து போகிறதுக்காக தேவன் நம்மளை வைக்கல. அதை பெற்று அனுபவிக்க தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார்.
உன் பக்கத்தில் 1000 விழும், உன் வலதுபுறத்தில் 10000 விழும், ஆனாலும் அது உன்னை அணுகாதுன்னு சொன்னதோட வேதம் நிறுத்தல. அதை உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து. துன்மார்க்கனுக்கு என்ன முடிவு வருதுன்னு நீ பார்ப்ப, ஆனால் உனக்கு அது நேரிடாது. ஐயா, அந்த அலங்கத்துக்குள்ளே இருந்த அத்தனை குடும்பங்களும், அலங்கத்தின் சுவர் இடிந்த போது அத்தனை குடும்பங்களும் விழுந்து நாசமாய் போனது எரிகோ பட்டணத்திலே. ஆனால் விசுவாசித்து கீழ்ப்படிந்தவளுடைய வீடு அலங்கத்தில் நின்றுச்சு. இத்தனைக்கு ஒரு வேசி தான், பெருசாலாம் ரொம்ப தெரியாது. சமுதாயத்தினால் அவள் வேற மாதிரி எண்ணப்பட்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய காரியங்களை குறித்து அவள் கேள்விப்பட அவளுக்குள் எழும்பின அந்த விசுவாசம், அவள் விழாதபடி அவளும் அவள் வீட்டாரும் காக்கப்பட்டார்கள். சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இயல்பாகவே மனுஷர்கள் இயல்பாகவே ஒரு உதவி செய்கிற மனப்பான்மை உள்ளவர்கள். எல்லாருக்கும் உதவணும். அதில் ஆண்டவருக்குள்ளே வந்தவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். ஆனால் சில பேரை ஆண்டவர் சில சூழ்நிலைகளில் ஒரு சாப கட்டுக்குள்ளே வச்சுருப்பார் பாருங்க. அதுக்கு கிட்ட போய் நீங்கள் எதையாவது விதைச்சிங்கன்னா அப்படியே ரிட்டன் ஷாக் அடிக்கும். இதை நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்களோ எனக்கு தெரியாது. நான் அப்படி மாதிரி 2 தடவை ரிட்டன் ஷாட் வாங்கியிருக்கேன். வாங்கினதுக்கப்புறம் ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ணார். அவருக்கு என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு தெரியாதவர் வந்து சொன்னார், ஐயா நீங்கள் நிறைய பேருக்கு நல்லா தாராள மனசாக செய்கிறீங்க ஐயா, ஆனால் செய்யும்போது கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. சரியில்லாத ஆளுங்கக்கிட்ட நீங்கள் உங்களோட நற்கிரியைகளை விதைச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல பலனாக வராது. அது ஏன்னா ஆண்டவருடைய சாப கட்டுக்குள்ளே அவங்க இருக்கிறாங்க. அப்போ தேவனே ஒரு மனிதனை அந்த லெவலுக்கு கொண்டு போகும்போது யாருமே காப்பாற்ற முடியாது. காப்பாற்றினா ஒரே வழி இருக்குது, அவர் தான் வரணும். ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படும். ஆனால் இதே ஆண்டவர் தான் சொல்கிறார், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி. அவர் திறந்துட்டார்னா யாருமே அதை என்ன பண்ண முடியாதா, பூட்ட முடியாதுங்கிறாரு. அவர் பூட்டிட்டார்னா அப்போ தட்டும்போது தட்டுறதுக்கு முன்னால் ஒரு காரியத்தை நம்ம கவனிக்கணும். என்ன கவனிக்கணும்னா கதவுல பூட்டு தொங்குதான் கவனிக்கணும். So when you knock the door, the opening access is not outside the door but it is inside the door. நான் சொல்றது விளங்கலையா உங்களுக்கு? ஒரு கதவு தட்டப்படும் போது பூட்டாத கதவை தட்டினீங்கன்னா அந்த வீட்டு கதவை திறக்கிறதுக்கான ஆக்சஸ் எங்கே இருக்குது? பிரயோகம் உள்ளே இருக்குது. உள்ளே ஏதோ சின்ன தாப்பால் போட்டிருப்பாங்க, இல்லை சும்மா கூட மூடி இருப்பாங்க. நாங்கள் நாகரிகம் கருதி என்ன பண்ணுவோம், தட்டுவோம், திறந்து பார்ப்போம். அப்படி லேசாக நகர்ற மாதிரி இருப்போம். ஆனாலும் சரி வேணாங்க திறக்கக்கூடாது வரட்டும் அப்படின்னு தட்டுவோம். இல்லைன்னா காலிங் பெல் இல்லாமல் ஏதோ ஒன்று பண்ணுவோம். அந்த கதவுக்கு ஆக்சஸ் எங்கே இருக்குது? வெளியே இருக்கா உள்ளே இருக்கா? உள்ளே இருக்குது. உள்ளேருந்து வந்து யாராவது ஒருத்தர் திறந்து வாங்க உள்ளேன்னு சொல்லணும். வெளியில் பூட்டு தொங்குது, தட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா யார் திறப்பா? கர்த்தர் பூட்டின கதவை நீ தட்டுறது வேஸ்ட் கண்ணு. முதல்ல பூட்டு திறந்துருக்குதான் நீ பார். ஆண்டவரே சொல்றால் லவோதிக்கா சபையினிடத்தில், ஏதோ வாசற்படியிலிருந்து நான் என்ன செய்கிறேன், கதவை தட்டுகிறேன். ஏன்னா அந்த கதவை திறக்கிறதுக்கான ஆக்சஸ் எங்கே இருக்குதுங்க? உள்ளே இருக்குது. உள்ள ஆட்கள் இருக்கிறாங்க. அவர் தான் வெளியே போயிருக்கிறார். அவர் பூட்டலை. இன்னும் கதவு இன்னும் தாளிடப்படவில்லை, அது திறந்திருக்கிறது. அப்போ தேவன் பூட்டினதை நீ போய் தட்டிக்கிட்டே இருந்தனா யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். நீ உன்னுடைய நேரத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. அப்போ தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவன் திறந்திருக்கிற வாசல், நான் என்னுடைய விசுவாசத்தை நான் அநேக இடத்துல பகிர்ந்து கொள்ள, கர்த்தர் உனக்கு வாசலை ஒன்று க்ளோஸ் பண்ணுறாருன்னா அடுத்து இதோட உனக்கு ஒரு சிறப்பான வாசலை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார்.
அப்போ ஆண்டவருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு என்ன செய்யப்படுன்றாரு, திறக்கப்படுங்கிறார். அப்போ தேவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்ட காரியம் சகலமும் வாய்க்கும். ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்த போது சொன்ன ஒரு வார்த்தை, ஆதியாகமம் 7:16, அவனை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்துட்டு அவர் சொல்றாரு, தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களை உள்ளே மன்னிக்கணும். ஆதியாகமம் 1:27, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி, எல்லாரும் சொல்லுங்க, பலுகி பெருகி பூமி நிரப்பி, ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை அண்ட் ரிப்ளனிஷ். இது ஆண்டவருடைய நோக்கம். சரி, அதுக்குள்ள மனுஷனுக்குள்ள பாவம் வந்துச்சு, எல்லாம் வந்தது. ஆண்டவர் ஜலப்பிரளயத்தை வர வச்சாரு. இப்போ நோவா உள்ள கொண்டு போயிட்டாரு. இப்போ சில பேராகி 8 பேர் தான் வெளியே ரிலீஸ் ஆகி வெளியே வந்திருக்காங்க. மனுஷ உயிர்களே இந்த 8 தான். சரி, அந்த 8 கிட்ட ஆண்டவர் மறுபடியும் பேசுறாரு. ஆதியாகமம் 7:16 என்ன பேசுறாரு? தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்கள் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கர்த்தர் அவனை உள்ளே விட்டு எதை அடைத்தார்? கதவை அடைத்தார். ஆனால் இந்த ஜலப்பிரளயத்தினுடைய காரியங்கள் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம், நோவா வெளியே வந்ததுக்கப்புறம் ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். என்ன சொல்கிறார்னா 9:1, பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமின்னு, சேம் வார்த்தை, ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை அண்ட் ரிப்ளனிஷ். மனுஷனை உண்டாக்கணும் நோக்கமே அது என்ன? பழுகணும், பெருகணும், பூமியை நிரப்பணும். இப்போ இன்றைக்கி இருக்கிற அறிவாளெலாம் சொல்லலாம், ஜனத்தொகை பெருகிட்டே போனால் பூமி தாங்காதுன்றா. ஆண்டவர் இந்த உலகத்தை அழிக்கிற வரைக்கும் எவ்வளோ பேர் பிறக்கணுன்றது அவர் சித்த வச்சிருக்கிறாரு. அத்தனை பேரை தாங்குற அளவுக்கு தான் கர்த்தர் எதை படைச்சிருக்கிறாரு. படைத்தவரோட நீ ரொம்ப அறிவாளியோ? அப்போ மனுஷனுடைய தன்னுடைய கண்டுபிடிப்புகளின் ஞானத்தினால தான் எல்லாமே பண்ணி இன்னைக்கு மனிதனுடைய ஆரோக்கியத்தை கெடுத்து, மனிதனுடைய வாழ்வியலை கெடுத்து, மனிதனுடைய சுற்றுப்புற சூழ்நிலையை கெடுத்து, நீர்நிலையை கெடுத்து, காற்று மண்டலத்தை கெடுத்து, எல்லாத்தையும் கெடுத்ததான் அவன் செஞ்ச வேலை. கர்த்தர் சர்வ ஞானம் உள்ள தேவன். அவர் ஒரு கால தவறு செய்யாத ஆண்டவர். அப்போ ஆதாமை சிருஷ்டித்து சொல்றாரு, பி ஃப்ரூட்ஃபுல், மல்டிப்ளை அண்ட் ரிப்ளனிஷ், பலுகி பெருகி பூமியை நிரப்பு. ஜலப்பிரளயம் வந்து இப்போ 8 பேர் தான் இருக்கிறான். அதே வார்த்தையை தான் சொல்றார், பலன் கொடு, பெருகு, பூமியை நிரப்பு. 11வது அதிகாரத்தில் வரும்போது அவனுக்கு ஒரு மண்ட கோளாறாகுது. என்ன சொல்றான்? பூமி எங்கும் ஒரே பாஷை, ஒரே விதமான பேச்சு இருந்தது. நல்லது தானே? ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில், நான் நினைக்கிறேன் இந்த பாபேல் கோபுரத்தில் இந்த பிரச்சனையில் நிறைய பேர் இந்தியாவுக்கு தான் வந்திருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா உலகத்தில் நிறைய நாடு இருக்குதுங்க, இவ்வளோ பாஷை கிடையாதுங்க. ஒரே மாநிலத்துக்குள்ளேயே எத்தனை டயலாக் பேசுகிறான். திருநெல்வேலி தமிழ், மெட்ராஸ் தமிழ், கொங்கு தமிழ், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையர் தேசத்திலே சமபூமியை கண்டாக குடியிருந்தார்கள். அப்போ அவன் சொல்கிறான் ஒரு காரியம். என்ன சொல்கிறான்? நாங்கள் செங்கல் அறுத்து நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடொருவர் பேசிக்கொண்டார்கள். கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்பு கர்த்தர் நாம் பூமியின் மீதெங்கும் பின்பு அவர்கள் நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு. இவர் என்ன பண்ண சொல்றாரு? சிதறி போக சொல்றாரு. இவன் என்ன பண்ண மாட்டேங்கிறான். நாங்கள் இங்கேயே உட்காந்துருப்போமாக்கும், நாங்கள் இங்கிருந்து ஏதோ தொற்றுவோமாக்கும், வானத்தை தொற்றுவோமாக்கும். வானத்துக்கு வாசல் இவன் உண்டாக்குறான். உண்மையான வானத்துக்கு வாசலை யாக்கோபு தான் கண்டுபிடிச்சான் போகிற வழியில்.
இவன் என்ன பண்ணுறான், நம்மக்கிட்ட பாஷை ஒன்றா இருக்குது. பூமியின் மீது அப்போது தேவ நோக்கத்துக்கு விரோதமாக இறங்குறான். சும்மா இருப்பாரா? செங்கலை எடுக்கிற வரைக்கும் சும்மா இருந்தார், கட்ட ஆரம்பிக்கும் போதும் சும்மா இருந்தார். நோக்கம் சரியில்லை இந்த பவுலுக்கு. நாங்கள் என்ன எங்கே போக மாட்டோம், செதறி போக மாட்டோம், இங்கேயே இருப்போம். ஆண்டவர் சீசர்களை கூப்பிட்டு அதான் சொல்ல, நீ உலகமெங்கிலும் புறப்பட்டு போய் சகல ஜாதி போக மாட்டேன்னு எருசலேம்ல உட்காந்துருந்தானே என்ன ஆயிருக்கும், செதற விட்டுருப்பார் ஆண்டவர். ஆனால் கிளம்பிட்டான். அவன் 4 திசையும் கிளம்பி என்ன செஞ்சிட்டான், போயிட்டான். தோமா என்ன தெரிஞ்சாலும் தெரியும், தடி கடி எடுத்துகிட்டு ஓடி வந்துட்டான். எங்கே, நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு. நான் பூமி எங்கே சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அப்பயே ஸ்கை ஸ்கிராப்பர் கட்டியிருக்கான். எது, வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம் வாருங்கள் என்று. இஸ்லாமிய நாடுகள் எல்லாம் போட்டி போட்டு ஸ்கை ஸ்கிராப்பர் கட்டுது. துபாயில் புர்ஜ் கலீஃபான்னு ஒன்று இருக்குது, ஒரு இடம் இருக்குது. சாம்சங் கம்பெனி கட்டினா, இருக்கையிலே ரொம்ப டாலஸ்ட்டு, வேர்ல்டுலே டாலஸ்ட் அதுதான். கிட்டத்தட்ட 3/4 கிலோமீட்டருக்கு தாண்டிடுச்சு அது உயரம். இப்போ சவுதி அரேபியாவில் இன்னொன்று கட்டிகிட்டு இருக்கிறான், 1 கிலோமீட்டர் தாண்டுற அளவுக்கு. அது அவங்களுடைய பொருளாதார வலிமையை காட்டுறதுக்கு அவங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள். ஆனால் இங்கே நோக்கம் வேற. ஆண்டவர் நீ பழுகி பெருகி பூமியை நிரப்புடான்னா நான் எங்கேயும் என்ன பண்ண மாட்டேன், செதறி போக மாட்டேன், நான் இங்கேயே தான் இருப்பேனாக்கும், திருக்களை கொண்டு விட்டு அசைய மாட்டேனாக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ போ, செதறி போ, பழுகி பெருகு. கர்த்தருடைய நோக்கத்துக்கு விரோதமாய் மனுஷன் செய்ய நினைத்த போது கர்த்தர் கீழேருந்து மேலேருந்து இறங்கிட்டார். என்ன நடந்தது தெரியுமா? கர்த்தர் அவன் பேசுனது மாத்திரம் இல்லை, அவன் என்ன சொல்கிறான்னா, சிதறி போக மாட்டாதுன்னு சொன்னதோடு நிறுத்தியிருந்தா கூட பரவாயில்ல. 11:6 என்ன சொல்கிறான்னா, அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாக இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷை இருக்கிறது, அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுது தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட. யோபு 42க்கு இதுக்கு வித்தியாசமாக இல்லை, முரண்பாடா இல்லை. யார் செய்ய நினைத்தது தடைபடாது? கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபட. அவர் என்ன செய்ய சொன்னார், ஒன்று பெத்து போடு, உலகம் பூமி எங்கே என்ன பண்ணிட்டோம், செதறி போட்டோம். ஆனால் இவன் சொல்கிறான், நாங்கள் செய்கிறது என்ன செய்யாதுங்கண்ணா. ஆஹா, தடைப்படாதா, இந்த தடை பண்ணுற பார் அப்படின்னு சொல்லி கீழே இறங்கி வந்து பாஷையை குழப்பி விட்டார். பாண்டி சிமெண்ட் கொண்டு வந்தவன் தமிழில் பேசிக்கிட்டு இருந்தவன் திடீர்னு தெலுங்கில் பேசுகிறான். இங்கிட்டு கல் எடுத்து கொடுத்த பொம்பளை இது வரைக்கும் இவ்வளோ நேரம் தமிழில் பேசிக்கிட்டு இருந்து இப்போ ஹிந்தியில் பேசுது. அவன் மேஸ்திரிக்கு ஒன்றும் புரியலை, அவன் டென்ஷன் ஆகிறான். கடைசியில் என்ன ஆகி போச்சு, வேலை நின்றுச்சு. கர்த்தர் தாறுமாறாக்கினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, நம்மளை தாறுமாறாக்க தேவன் அழைக்கலை, நம்மளை கட்டி எழுப்ப கர்த்தர் அழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன செய்யணுன்றது சொல்லிட்டேன், ஒன்று நீ செய்கிறியா இல்லை நானே செய்யவான்றாரு. இவன் செய்ய மாட்டேன்ட்டான். நான் இங்கே தான் இருப்பேன், ஏன்னா எங்ககிட்ட என்ன இருக்குது, செங்கல் இருக்குது, சாந்து இருக்குது, ஒரே பாஷை இருக்குது, நிறைய மக்கள் மேன் பவர் இருக்கிறாங்க, இந்த இடத்த விட்டு அசைய மாட்டோம். ஆண்டவர் கேட்குறேன், அசைய மாட்டேன், சரி இதை நான் அசைய வைக்கிறேன் பார் அப்படின்னு ஒரு உழுக்கு உழுக்குனார். அவ்வளோதான். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் பாஷைகளை தாறுமாறாக்கினார், அவ்விடத்திலிருந்து பூமி எங்கும் செதறி போக பண்ணினார். போதுமா? அப்போ கர்த்தர் செய்தது தான் நடக்கும். அப்போ நாம ஒரு விஷயத்தில் ரொம்ப பிடியா நின்றுட்டு இப்படி பண்ணிடுவனாக்கும், இது செஞ்சிருவனாக்கும், இப்படி போயிடுவனாக்கும், இது ஆக்கிடுவனாக்கும் அப்படின்னு நீங்கள் நின்னீங்கன்னா கர்த்தர் சில நேரங்கள் அதை விட்டு நீங்கள் வெளியே வரத்துக்கு சில வாய்ப்புகளை கர்த்தர் கொடுப்பாரு. ரொம்ப அதில் ரொம்ப சஸ்டெயின் ஆகி நின்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா பாபேல் கோபுரத்துக்கு நடந்தது தான் நடந்துடும்.
அருமையான தேவனுடைய பிள்ளைய, கர்த்தர் யோசுவாவினிடத்தில் சொல்லுகிறார், உன் வழியை நீ வாய்க்க பண்ணுவாய். இப்போ இந்த ராத்திரி வேளையில் நம்மை தேவன் அழைத்தது எதற்காக? நாம் அவராலே காரியங்கள் வாய்க்கப்படும்படி. அவன் செய்வது எல்லாம் அவனுக்கு என்ன செய்யும்? அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு என்ன செய்வேன்? ஆலோசனை சொல்லுவேன். அப்போ even the minor deviation causes the big consequences. ஒரு சிறிய மாற்றமும் தேவ சித்தத்துக்கு விரோதமான விஷயங்களும் மிகப்பெரிய சேதாரத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்துங்க? கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ ஆண்டவருடைய வசனத்துக்கு கொடுக்க வேண்டிய அந்த ரெவரன்ஸ், அப்போ அந்த புள்ளியில் நம்ம ஏன் வரமாட்டேங்கிறோம்? அப்போ நாம் என்ன நினைக்கிறேன்னா, கர்த்தர் நம்மளை கட்டி எழுப்புறேங்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேன், என்ன நான் கட்டிக்கிட்டு அப்புறம் வரன்றோம். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் வீட்டை, கர்த்தர் ஃபீஸை கட்டாராகில், கர்த்தர் கல்யாணத்தை பண்ணி வைக்காராகில், நாளைக்கு நடக்கிற ஃபங்க்ஷனை கர்த்தர் நடத்தாராகில். கிரவுண்ட் ரெடி, ஹால் ரெடி, எல்லாம் ரெடி, பாய் ரெடி, தேக்ஸா ரெடி, மளிகை சாமான் ரெடி, எல்லாம் ரெடி. எல்லாம் ரெடி ஆனாலும் சோறு வவுக்கிறதுக்குள்ளே போகணும்னா அவர் முன்னால் இருந்து எல்லாத்தையும் நடத்தி தரணும்ல. அவர் சொல்கிறார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாதுன்றார். அன்னையிலேருந்தே சொல்கிறேன், கிரவுண்டில் வச்சிடாதப்பா, மழை வந்து அது புத்தியை காட்டிடணும். சொன்ன மாதிரியே வந்துருச்சு இன்றைக்கி, அது வார்னிங் கொடுத்துருச்சு, என்னை நம்பாத. அப்போ இந்த எச்சரிக்கையை நம்ம என்ன பண்ணணும்? ரொம்ப கொஞ்சம் சீரியஸாக எடுத்துக்கணும். எடுக்காமல் விட்டோன்னா சிக்கலாகி போயிடும். அப்போ தேவன் சில காரியங்களை நமக்கு எல்லாவற்றிலேயும் தேவன் நமக்கு ஆலோசனை கொடுத்து நம்மளை வழிநடத்தி நம்மளை பாதுகாத்து நமக்கு வேண்டிய எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் பாருங்க. அவர் ஒரு காலம் நமக்கு தவறு செய்ய மாட்டார். என்னுடைய தகப்பனார் கொடுத்த செய்தி ஒன்று அனுப்பிச்சிருந்தேன், அது எத்தனை பேர் ஃபுல்லாக கேட்டிங்கன்னு தெரில. அதில் அவர் சொன்ன ஒரு சாட்சியை நான் சொல்லிவிட்டு நிறைவு பண்ணுறேன். ஊழியத்துக்கு வந்து முத சுவிசேஷ கூட்டம் நடத்தணும் குளிப்பாந்தண்டத்தில். இப்போ கூட்டத்தெல்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது அந்த வீட்டில் இருக்கிற வயசான பாட்டி செத்து போச்சு. காலில் ஒருத்தன் வந்துட்டான், பாட்டி செத்து போச்சுங்க. அந்த வீட்டில் தான் என்ன நடக்க போகுது, ஃப்ரண்ட்டில் மீட்டிங், சுவிசேஷ கூட்டம் நடக்க போகுது. எங்கள் அப்பா ரொம்ப சொஸ்தாயிட்டார், என்னடா அது இப்படி ஆகிப்போச்சே, முதல் அட்டம்ப்டே ஃபெயிலியர் ஆகிடுச்சே. ஃபெயிலியர் ஆகலை, கர்த்தர் ஒரு பெரிய சக்ஸஸ் கொண்டு போகிறாரு. சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போய், சரி சாவாகி போச்சு, அட்லீஸ்ட் ஜெபமாவது பண்ணிட்டு வரலான்னு போய் ஜெபம் பண்ணி அடக்கெல்லாம் முடிஞ்ச போனால் அந்த வீட்டையா சொல்கிறார், அந்த செத்து போன பாட்டியோடைய பையன், என்ன நடந்தாலும் சரி எங்களுக்கு ஆறுதல் உண்டாமல் கட்டாயம் என்ன நடக்கணும், இன்றைக்கி மீட்டிங் நடக்கணும். அதில் சொல்லாத சில தகவல்லாம் இருக்குது. எந்த பாட்டியை கடத்தி வச்சுருந்தாங்களோ அதே கட்டில் மேலே தான் எங்கள் அப்பா நின்று பிரசங்கம் பண்ணார். அப்போல்லாம் ஃப்ரீசர் பெட்டி கிடையாது, கட்டில் தான். அப்போ ஏறி நின்று பிரசங்கம் பண்ணார். அதில் அவர் கண்டுபிடிச்ச காரியம் என்னென்னா, அந்த பாட்டி செத்ததுனால 3 ஊருக்காரன் வந்துட்டான், பங்காளி தலைக்கட்டி எல்லாம் வந்துட்டான். ஸோ அந்த பாட்டி சாகாமல் இருந்திருந்தா அந்த ஊருக்காரன் மாத்திரம் தான் சுவிசேஷம் கேட்டிருப்பான். கிளவி செத்ததுனால 3 ஊருக்காரன் சுவிசேஷம் கேட்டதுனால 11 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. தேவன் ஒரு கால தீமை செய்கிற தேவன் அல்ல. அன்றையோடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாருக்கும் சகலமும் நன்மைக்காக நடக்கிறது. அப்போ ஆண்டவருடைய, அதாவது நம்ம ஒரு விஷயத்தை ஆண்டவருக்காக செய்யணும்னு நினைக்கிறோம், கர்த்தர் சொல்கிறார் இன்னும் நான் சிறப்பாக்கி தரேன்றார். நீ நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மிகவும் அதிகமாக உன் வாழ்க்கையில் கிரியை செய்கிற ஆண்டவர் அல்லவா அவர். அப்போது ஏன் ஜனங்க இந்த விஷயத்தில் இன்னும் அந்த அந்த ஒரு அர்ப்பணிப்புக்குள்ளே வரமாட்டேங்கிறாங்கன்னா, நானே கட்டிக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறார், கட்டை விட்டு வேடிக்கை பார்க்குறாரு அவர். அவனுக்கு மேமூச்சு கீமூச்சு வாங்குது. கட்டணும்னு நினைக்கிறியாடா, என்னடா எப்படா இருக்குன்னு கேட்டால் வார்த்தை மாறாமல் வருஷம் சொல்கிறேன், கடன் பிரச்சனைக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த பாட்டை பாடுவேன். எப்போ பாடுவேன் தெரியுமா? மே மாதம் பாடுவேன். வருஷம் போல் கோயிலுக்கு வரமாட்டேன். ஏன்னா அவர் கட்டுறாராம். அவர் கட்டி எழுப்பி
அவர் நேராக ராக்கெட்டில் போய் சந்திர மண்டலத்தை என்ன பண்ண போகிறாரு, தொட போகிறார். மாறாமல் ஒரு வசனம் சொல்கிறார், பைபிள் இல்லாத வசனம். நான் மே மாதம் என்ன வாங்கிடுவேன், கடன் வாங்கிடுவேன். ஏன் வாங்கினேன்? பிள்ளைக்கு என்ன கட்டணும், ஃபீஸ் கட்டணும். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன தேடு, என்ன நம்பு, எனக்கு மரியாதை கொடு, உன் காரியத்தை நான் பொறுப்பெடுத்துக்கிறேங்கிறாரு. ஆண்டவர் கேட்குறாரு, நான் பிஜாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனாலும் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கேன்னு கர்த்தர் சொல்கிறார். மாடுத்தன் எஜமானனை, கழுதைத்தன் ஆண்டவனை முன்னணி அணியும். இதெல்லாம் சிம்பிளான விஷயம். இந்த எளிமையான ஒரு நிபந்தனைகளுக்கே ஜனங்கள் இன்றைக்கு தங்களை உட்படுத்துறதுக்கு எவ்வளோ ஃபஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது இல்லைன்னா வாழ்க்கையில் ஏதோ போய்டுன்ற மாதிரி நினைக்கிறாங்க. ரொம்ப போய் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுனீங்கன்னா, எனக்கு அவ்வளோ தேவை இருக்குது, ஒன்றால் கொடுக்க முடியுமா காசுன்னு கேட்குறேன். என்கிட்ட தரேன், உன்னை கொண்டு போய் அடகு கடையில் வச்சுட்டு வாங்கி கொடுத்துட்றேன் உங்கள்கிட்ட. அவன் பார்த்துட்டு இந்த மூஞ்சிக்கு எவ்வளோங்க கொடுக்குதுன்னு என்கிட்ட கேட்குறான். என்ன நம்ம மூஞ்சி அவ்வளோ அழகாக இருக்குது, தேவ பிள்ளைய கொஞ்சம் யோசி. இவ்வளோ கொஞ்சம் சூசகமாக பேசுகிறது கொஞ்சமாவது நமக்கு சொரணம் வரட்டும், உணர்வு வரட்டுங்கிறதுக்காக சொல்கிறேன். நீ என்னைக்கு உன் காலில் நிற்கணும்னு நினைக்கிறேன், அன்றைக்கி நீ நிற்க முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவரால் தான் எல்லாமே முடியும். ஐயா, நம்ம காலையில் எழுந்திருக்கும் போது நம்முடைய கைகளும் கால்களும் நம்முடைய சகல அவயவங்களும் நல்லா வேலை செய்யணும் இல்லையா? ஏதாவது ஒன்று பிரேக் டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? வேலையை விட்டு எடுத்து வேலை போயிடும்ல. எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு வேலையே செய்யாமல் சம்பளம் கொடுப்பான் வேலை செய்கிற இடத்துல? ஆனாலும் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். ராத்திரி வேளையில் தேவனுடைய வசனத்தை கேட்ட அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, உன் வழிகள் வாய்க்க பெற வலதுபுறம் இடதுபுறம் சாயாமல் இந்த புஸ்தகத்தை உன் வாயில வைத்து இதை தியானம் பண்ணு. அப்போ இந்த வார்த்தையில் உண்டாகிற விசுவாசம் உனக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும். ஒருத்தருக்கு ஒரு வயசான ஒரு கேஜிஎஃப்ல ஒரு ஜெபம் பண்ணார். அது எனக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. வாலிப பருவத்தில் அந்த கூட்டத்தில் இருந்தேன். ஆண்டவரே ஆண்டவரே, அப்ளை நோ ரிப்ளை ஆண்டவரேன்னாரு. வயசான தாத்தா, ஆண்டவரே ஆண்டவரே, அப்ளை நோ ரிப்ளை ஆண்டவரே. கிழவன் நொந்துட்டா ஜெபத்தில். நம்மளை ரிப்ளை கொடுக்காத ஆண்டவர் இல்லை, அவர் கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கு ஆகாரம் கொடுக்கிற தெய்வம். அவைகளை பார்க்கிலும் நீ விசேஷித்தவன். உன்னுடைய கிரியைகளும் உன்னுடைய செயல்பாடுகளும் தேவனுடைய வசனத்தோடு கரெக்டாக சேனலைஸ் ஆயிடுச்சுன்னா நீண்ட ஜபத்துக்கு அங்கே வேலை இல்லைங்க. இவைகளை எல்லாம் உன்னுடைய வார்த்தையின்படி செய்வேன் என்று நினைத்தரணும். ஆமென். உடம்ப கீரை வேணாம், குதிக்க வேணாம், சத்தம் போட வேணாம். கிழவன் சொல்லி பார்க்குறான், டேய் உங்கள் சாமி ஊர்வலம் போயிருக்கும்டா, இல்லை டூருக்கு போயிருக்கும்டா, ஹனிமூன் போயிருக்கும், சத்தமாக போட்டுறானோ அவனுக்கு வெறி கிளம்பிட்டு போட்டு இங்கே கீறி பார்க்குறான். ஒன்றும் சத்தம் வரல. தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு பக்தன் சொல்லுகிறான், ஆண்டவரே இவைகளை எல்லாம் உடைய வசனத்தின்படி செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று சொல்லி வாய மூடலை. வானத்திலிருந்து அக்கினி வந்து எல்லாத்தையும் பட்சித்து போட்டது. இது எங்கேயோ நடந்த கட்டுக்கதை அல்ல, இது நிஜ சம்பவம். Your submission to the word of God is the key for the miracle of Jesus. தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுத்தல் தான் தேவனுடைய அற்புதத்துக்கான எதுவே இருக்குதுங்க. ஆண்டவர் சொல்றார், பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உங்ககிட்ட தர்றேன். நீ பூமியில் எதை கட்டுறியோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். நீ கட்டவிழ்க்கிறது எதுவோ பரலோகத்தில். அதுதான் ஆண்டவர் ஜெபத்தில் சொல்லிக் கொடுறாரு, பரலோகத்தில் உடைய சித்தம் செய்யப்படுகிறது போல. ஸோ தேவ சித்தத்தை சேனலைஸ் பண்ணி கொண்டு வர்றதற்கான ஆக்சஸே கர்த்தர் யார் கையில் கொடுத்துருக்கிறாருங்க? நம்ம கையில் கொடுத்துருக்கிறாரு. அப்போ அதுக்கு தேவனுடைய வசனத்துக்கான ஒரு ஒப்பு கொடுத்தலும் கீழ்ப்படுத்தலும் இன்றைக்கி ரொம்ப அவசியம் இல்லையா?
சபையில் இருக்கிற பெரும்பான்மையானவர்கள் ஒரு இந்து பின்புலத்திலிருந்து வந்ததுனால இதை எவ்வளவுதான் இன்சிஸ்ட் பண்ணி எம்பசைஸ் பண்ணி சொன்னாலும் கஷ்டப்படுறாங்க, ஒன்றும் பண்ண முடியல. நானும் அவளுடைய பொருளாதார சூழ்நிலை, அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு, சரி பாவம் நம்ம விசுவாசிகளாச்சு கஷ்டப்படுறாங்களே, ஏதோ நம்மளால் ஓரளவு மேக்கப் பண்ணுறதுக்கு ஏதாவது கொஞ்சம் அப்படியே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் எல்லாம் பண்ணி பார்க்குறேன். என்ன தான் பண்ணுறேன், எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? ஆட்டுக்குட்டிகளுக்கு ஆடுகள் பால் கொடுக்கும், ஆனால் ஒரு காலத்தில் ஆட்டுக்குட்டிகள் என்ன மாறணுங்க, கடாக்களாய் மாறி அது வயல் வாங்கத்தக்க எதை கொடுக்கணுங்க, கிரயத்தை கொடுக்கும். காரணம், விதைத்த வசனத்தினுடைய பலன் அங்கே நடக்குது. இன்னும் நான் கடாவாயிட்டேன், எனக்கு யாராவது பாட்டிலில் கொண்டு வந்து கொடுங்களேன். அப்போ தம்ம தூண்டு பாட்டிலில் கொடுத்தேன், இப்போது 2 லிட்டரு பெப்சி பாட்டிலில் கொண்டாந்து வாயில் விடுங்களேன்னா எங்கே விடுறது? கர்த்தருடைய பிள்ளைய, நீ முன்னேறதுக்கு காரியம் உன்னுடைய கரத்தில் தான் இருக்குது. இது பெரிய பெரிய மேஜிக்கெல்லாம் கிடையாது. இல்லை, இது பெரிய மேஜிக்கும் இல்லை, இது பெரிய லாஜிக்கும் இல்லை. என்னுடைய அறிவில் இது சத்தியம், இது சத்தியம். அப்போ சத்தியத்திற்கு சாட்சி கொடுக்கவே நான் பிறந்தேன் என்று இயேசு சொன்னது போல, இந்த சத்தியத்துக்கு சாட்சியாய் நிற்க தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். சத்தியத்தை பேசுகிறவங்கள நம்ம சத்தியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டுகளாக கர்த்தர் நம்மளை வச்சிருக்கணும். இந்த ராத்திரி வேளையில் தேவன் அந்த கிருபையை நமக்கு தருவாராக என்று சொல்லி வசனத்தை நிறைவு பண்ணுகிறேன். யாவரும் எழும்பி நிற்போம். கிருபையுள்ள பிதாவே, உம்முடைய குமாரனாக இருக்கிற இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். நீர் அனுப்பி தந்த உம்முடைய வார்த்தைக்காக நன்றி கர்த்தாவே. உம்முடைய நியாயப்பிரமாண வசனத்தை கை கொள்ளும்போது எங்கள் வழிகள் எங்களுக்கு வாய்க்கப்படும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த ராத்திரி வேளையிலே அதற்கு என்ன ஒரு ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்களும் எங்களால் என்ன மட்டும் எவ்வளவோ எங்களுடைய சுய முயற்சியிலே நாங்கள் எழுந்திருக்கணும்னு பார்க்குறோம் கர்த்தா, முடியல ஆண்டவரே, தோற்று போய் தான் இருக்கிறோம். பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள், அழுத்தங்களுக்கு மேலே அழுத்தங்கள் எங்களை இன்னும் பாரப்படுத்தி அழுத்தி கொண்டிருக்கிறது. இதிலிருந்து வெளியே வர ஒரே வழி நம்முடைய வார்த்தைக்கு கொடுக்கிறதான ஒப்பு கொடுத்தல். அந்த கிருபையை, தைரியத்தை, விசுவாசத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு தரும்படி நான் ஜெபம் பண்ணுகிறேன். நம்முடைய ஜனத்திற்கு நீர் அனுகூலம் பண்ணும். இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து அவளோடு கூட இடைப்படும். இந்த மாதத்தில் ஒரு மாற்றங்கள் அவருடைய ஜீவியத்தில் உண்டாகும்படி கிருபை செய்யும். அது 30, 60, 100 பலன் தரும் ஆண்டவரே. இந்த வார்த்தையுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்க நீர் கிருபை செய்யும். எங்களுடைய தவறுகளை எல்லாம் நீர் ஒரு விஷயம் மன்னிங்க ஆண்டவரே. எங்களை தூக்கி எடுங்க, எங்களை கழுவுங்க, எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. இந்த மாதத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரு. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட, மாப்பு செய்கிற தொட்டி ஆசீர்வதிக்கப்பட, எண்ணெய் கலசம் ஆசீர்வதிக்கப்பட, நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை நிரப்பி நீர் ஆதரித்து வழி நடத்தும். உம்முடைய வழி நடத்துதலுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எங்களை பூரணமாய் சமர்ப்பணம் பண்ணுகிறேன். காத்துக்கொள்ளும், ஆசீர்வதி பலப்படுத்தும். உம்முடைய தெய்வீக பிரசன்னத்துக்குள்ளே நீர் எங்களை காத்து வழி நடத்த ஜெபிக்கிறேன். எல்லா கணமும் துதியும் மகிமையும் நீரே எடுத்துக்கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் வேண்டுதல் செய்கிறேன். ஆமேன்.